மாதந்தோறும் வருகின்ற வளர்பிறை சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை வணங்கி விரதமிருந்து வழிபாடு செய்வது விசேஷமானது. சஷ்டி தினத்தன்று முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட அனைத்தும் நிறைவேறும் என்பதால் பெண்களுக்கு மிகவும் பிடித்த தினமாகவும் இருக்கிறது. சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை பாண்டைய கால சங்ககாலம் முதலாக பெண்களிடமிருந்து வருகிறது. சஷ்டி என்றால் ஆறுமுகனுக்கோ 6 முகங்கள் சரவணபவா என்று 6 அச்சாட்சர முருகனுக்கு 6 படை வீடுகள் உள்ளன. அதேபோல் முருகப்பெருமானும் 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் ஆறுமுகன் என்றும் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுகிறார். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை அனைத்து தோஷங்களையும் நீக்கும் வல்லமை கொண்டிருப்பதாய் குழந்தை பேர் இல்லாதவர்கள் முருகனை விரதமிருந்து வணங்கிட உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் காரணமாகவே சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்ற பழமொழி ஏற்பட்டது. அதனால் விரதமிருந்து வழிபட்டு வளம் பெறுவோம். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய் ஃப்ரம் சக்தி சிவா.